எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விமலோட நடிப்புல தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்க தெய்வ மச்சான் அப்படின்ற ஒரு காமெடி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து கார்த்தி அப்படின்ற ஒரு பைக்ல வேகமா போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல தனியா குதிரை நின்றுகிட்டு இருக்கு. இவருக்கு ஒன்னும் புரியல. இதனால பைக்ல இருந்து இறங்கி அங்க இருக்கிற குதிரையை செக் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி போகும்போது திடீர்னு ஒரு உருவம் குதிரை மேல உட்காந்துக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த உருவம் இவரை பார்த்து கொடூரமா சிரிக்கிற மாதிரியும் காமிச்சு அப்படியே கட் பண்ணி சில நாட்களுக்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்த காமிக்கிறாங்க. இந்த கார்த்தியோட குடும்பம் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருக்கும். இவரோட வீட்டுல இவரோட அண்ணா அண்ணி வீட்டுல வேலை செய்யறவங்க முதற்கொண்டு எல்லாரையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஆனா ஒரே ஒருத்தவங்க மட்டும் அங்க இருக்க மாட்டாங்க. அது யாரு அப்படின்னா ஹீரோட அம்மா. அதாவது கார்த்தியோட அம்மா. இவங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க போட்டோ வச்சிருப்பாங்க. அண்ட் இது கூடவே அங்க பாத்தீங்கன்னா நிறைய வேலைகள் பரபரப்பா நடந்துகிட்டே இருக்கும். எதனால அப்படின்னா இவரோட தங்கச்சியை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால எல்லா வேலையும் இவரோட நண்பர் கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா செய்ய ஆரம்பிக்கிறாரு. இவரோட நண்பரும் இந்த வீட்டுல ஒருத்தர் தான் அப்படின்ற மாதிரி பழகுறவர். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு பையனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. பையன் ஊர்ல இருந்து வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால இந்த பொண்ணை வேணாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் கல்யாண பொண்ணுக்கு தெரிய வர அவங்க பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க. ஏன்னா இது முதல் தடவை இல்ல. அண்ட் வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அப்செட். என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி கார்த்திக்கும் வருத்தத்துல இருக்கும்போது இவங்க அத்தை வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன வேலை அப்படின்னா இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்காம போயிட்டுமே இவ அம்மா இருந்திருந்தா இவளை இந்த மாதிரி விட்டுருப்பாளா அப்படின்னு மாதிரி அழுதுட்டு அங்க இருக்கிற பழங்கள் முதற்கொண்டு காய்கறிகள் வரலையோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. சோ இவங்க இங்க வந்ததுக்கான காரணமே இதுதான். இப்ப இந்த சம்மந்தம் போயிடுச்சு இல்லையா, அப்படியே கட் பண்ணி கார்த்திகோட அப்பாவை இதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஒரு நபர், அதாவது அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா வேட்டையாடுறவரா இருப்பார். அவர் வந்து உன் பொண்ணுக்கு என்னப்பா சம்பந்தம் பார்த்தாச்சான்னு கேட்க, எங்கங்க ஒண்ணுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது, ஏதோ காரணத்தை சொல்லி ரிஜெக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவரும் ஒரு ஜமீன்தார் பரம்பரை இருக்குப்பா, அவங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க, உன் அதிர்ஷ்டத்துக்கு கிடைச்சாலும் கிடைக்கலாம்பா, பொண்ணு போட்டோவை கொடுத்து விடுன்னு சொல்ல அந்த போட்டோவை ஜமீன்தார் வீட்டுல இருந்து பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட ஃபேமிலியில காமிக்கிறாங்க. ஜமீன்தார் வீட்டுக்கு போட்டோ அனுப்புனாங்க இல்லையா, அவங்க போன் பண்ணி எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளையோட போட்டோவும் உங்ககிட்ட கொடுத்து அனுப்புறோம், நாளைக்கே பொண்ணு பார்க்க வர்றோம் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல இவரும் தன்னோட அம்மா கிட்ட போய் வேண்டிக்கிறார். இந்த தடவை எந்த தடங்களும் நடக்க கூடாது, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சு என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டே இருக்க வீட்டுல இருக்க இவரோட அண்ணன் பையன் பொத்துன்னு விழுறான். இது முத தடவை இல்ல. எப்பப்பெல்லாம் இவங்க அம்மாவை போய் கும்பிடணும்னு நினைக்கிறாரோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரி விழுந்துகிட்டே இருப்பான். அது இன்னொரு சைடு ஹீரோட அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா போன் வருது. ஹீரோவை கார்த்தி அப்படின்னு சொன்னா ஊர்ல யாருக்குமே தெரியாது. தபால் கார்த்தி அப்படின்னு சொன்னாதான் தெரியும். பொண்ணு பார்க்க வரவங்களோ கார்த்தி வீடுன்னு எதுன்னு கேட்டா யாருக்குமே தெரியல. உங்க வீட்டுக்கு எப்படி வரணும்னு போன் அடிக்கிறாங்க. இவரும் நல்லா யோசிச்சுட்டு பக்கத்துல யாரும் இல்லன்றத பாத்துக்கிட்டு தபால் கார்த்தி வீடு எங்க இருக்குன்னு கேளுங்க, எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்ல கட் பண்ணா வீட்டுக்கு வந்துட்டுறாங்க. ஊர்ல எல்லா பைக்கிட்டும் கேட்டு கேட்டு வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. தபால் கார்த்தின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன், உடனே இந்த வீடு தான் கையை காமிச்சு விட்டாங்கன்னு சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி ஆயிடுறாரு. யாரு பார்த்த வேலை யாருக்கும்னு யோசிக்க அப்படியே கட் பண்ணி பொண்ணு ஜூஸ் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இதர வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவ்வளவுதான், பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கல்யாணத்தை பேசிடலாம் அப்படின்னு மாதிரி வரதட்சணை பயங்கரமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு நீங்க ஜமீன் பரம்பரை தான், அதனால இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க, ஆமா மாப்பிள்ளை எங்க, அவரை கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே அடியா தட்டை மாத்திக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னங்க பக்கத்திலே மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டா என்ன அர்த்தம், இவன் தான் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி வயசானவரை காட்ட எல்லாரும் கதறிடுறாங்க. அண்ட் ஹீரோவோட அத்தியோ வந்ததுக்கான காரணமே இதுதான் இல்லையா, இவ்வளவு வயசானவனை கட்டி வைக்கணும்னு பாக்குறாங்களே, இவ அம்மா இருந்தா இந்த மாதிரி விட்டுருப்பாங்களா, ஏந்து முதல்ல போடா அப்படின்ற மாதிரி சண்டை போட அங்க இருக்க எல்லாரும் கடுப்பாயிடுறாங்க. என்னம்மா இந்த மாதிரி பேசுறேன்னு கேட்க ஹீரோவும் கடுப்பாயிடுற. பின்ன கோவப்படாம என்னையா பண்ணுவாங்க, அவன் எவ்வளவு வயசானவனா இருக்கான், ஆனா நீங்க போட்டோ என்னையா கொடுத்தீங்க அப்படின்னு மாதிரி போட்டோ காமிக்க அதுல பாத்தீங்கன்னா முடியெல்லாம் வச்சுட்டு எங்க தெரியவர். அது என் 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோன்னு சொல்ல 25 வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சியே பிறக்கல, ஒழுங்கு வரதே ஓடி போயிடுங்களா அப்படின்னு மாதிரி மிரட்ட பக்கத்துல ஹீரோட நண்பர் இருப்பார் இல்லையா, இந்த பொண்ணு பார்க்க வந்த கேங்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு தன்னையே பாக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷத்துல இருக்க அப்பதான் அவருக்கு தெரிய வருது பக்கத்துல இருக்க ஜமீனோட ஒய்ஃப் தான் அவங்க அப்படின்றது. இதனால இவர் பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாரு. என்னை பார்த்து ஒரு பொண்ணு சிரிக்குதுன்னு சந்தோஷப்பட்டேன், ஆனா இப்பதான்டா தெரியுது இவனுங்க ஃபேமிலியா இந்த மாதிரி தான் போல, ஒழுங்கு வரதே இங்க இருந்து போங்கடா அப்படின்ற மாதிரி அடிச்சு வரட்ட இவங்க காண்டாயிட்டுறாங்க. எங்களையே கூட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்களா, நாங்க ஜமீன் பரம்பரை மறந்துடாதீங்க, உன் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் நடக்குது அப்படின்றத பாத்துட்டுறா, கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது என் தம்பி கூட தான் நடக்கும் அப்படின்னு மாதிரி வீர வசனம் எல்லாத்தையும் பேசிட்டு போக ஜமீன் வீட்டுல ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு மாதிரி ஒரு நபர் சொன்னார் இல்லையா, அவரை பாக்குறாங்க. நாங்க என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம தான் சொன்னேன், 60 கல்யாணம் பண்றதுக்கு இல்லடா அப்படின்னு மாதிரி அவரை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு அங்க இருந்து சரக்கு
சரக்கு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. 2 பேரும் சரக்கு வாங்கிக்கிட்டு மலை மேல இருக்க ஒரு இடத்துல போய் உட்காந்து பயங்கரமா சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்க கார்த்தி பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறார். என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமையா, அவளுக்கு என்னடா குறை, எதுக்குடா மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அழுதுட்டு சரக்கு எடுத்து குடிச்சுக்கிட்டே இருக்க ஜமீனோட ஞாபகம் வருது. அவனுங்க எந்த மாதிரி வேலையை பார்த்துருக்கானுங்க, அவனுங்களை கொல்லாம விடக்கூடாதுரா அப்படின்ற மாதிரி வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறாரு. அது அப்படி போய்கிட்டு இருக்கும்போது தான் குதிரையில ஒரு நபர் நின்றுகிட்டு இருக்க மாதிரி ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க இல்லையா, அந்த சீன் நடக்குது. அந்த நபரை பயங்கரமா சிரிச்சுட்டு அந்த வேட்டைக்காரன் நாளைக்குள்ள செத்துருவாண்டா அப்படின்ற மாதிரி சொல்ல பட்டுன்னு தூக்கத்துல இருந்து கண் முழிக்கிறாரு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கனவு. பட்டுன்னு பக்கத்துல இருக்கவரோட நண்பரை எழுப்புறாரு. உடனடியா போயாகணும், அந்த வேட்டைக்காரன் செத்துருவாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி வேகமா மலை மேல இருந்து கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்க அந்த வேட்டைக்காரன் இருக்கார் இல்லையா, அவர் வேட்டைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி காட்டுக்குள்ள போறாரு. இதை பார்த்த கார்த்தியும் உடனே பின்னாடியே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார். நான் சொல்றது கேளு, அவன் இன்னைக்கு செத்துருவான்டா, அவன் எப்படியாவது காட்டுக்குள்ள போறது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போய் நிறுத்திடுறாங்க. சொல்றது கேளியா, காட்டுக்குள்ள போகாத, இன்னைக்கு உனக்கு நாள் சரியில்லையான்னு சொல்ல போங்கடா, எனக்காவது நாள் சரியில்லாம போகிறதாவது, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ற பேச்ச கேட்காம உள்ள போய்கிட்டே இருக்காரு. அண்ட் ஹீரோவோட ஃப்ரெண்டும் என்னையா ஏதோ பேசிக்கிட்டு இருக்க, அடிச்ச சரக்கு எல்லாமே இறங்கி போச்சியான்னு சொல்ல தூரத்துல அந்த வேட்டைக்காரர் கத்துற மாதிரி சத்தம். 2 பேரும் ரியலைஸ் பண்ணிடுறாங்க அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றது. பாத்தியா, நான் சொன்னேன்ல அவர் இறந்து போயிட்டாருன்ட்டு. நம்ம சொல்ற பேச்ச கேட்காம அந்த ஆளு போய் உள்ள இறந்து போயிட்டானடா, இதுக்கு மேல என்ன பண்றது, சரிவா ஊர்ல இருக்க எல்லார்கிட்டயும் அவர் இறந்து போயிட்டாருன்னு விஷயத்த சொல்லுவோன்னு கிளம்ப அவர் பத்தின ரிட்டன் வேட்டையாடிக்கிட்டு பைக்ல போய்கிட்டே இருக்கார். பார்த்த இவரோட நண்பருக்கு ஷாக்கு, இதுதான் செத்து போறதா, உன்னெல்லாம் ஒரு ஆளுன்னு நினைச்சு உள்ள நேரம் கேட்டுக்கிட்டு இருந்தால அடிச்ச சரக்கு எல்லாமே இறங்கி போச்சு, சரிவா வீட்டுக்கு போகலான்னு கூட்டு போக அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் ஹீரோ தூங்கிக்கிட்டே இருக்கும்போது வேகமா அவரோட நண்பர் வந்து தட்டி எழுப்புறாரு. ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, சீக்கிரமா அப்படின்ற மாதிரி கூட்டு போய் பார்த்தா அந்த வேட்டைக்காரர் இறந்து போய் கிடக்குறாரு. நேத்து நைட்டு வேட்டையாடிட்டு வீட்டுக்கு வந்தாரு, நெஞ்ச புடிச்சிட்டு படுத்தவருதாயா, அதுக்கு மேல எந்திருக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி அவரோட ஒய்ஃப் அழுதுகிட்டே இருக்க 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. அண்ட் ஹீரோட நண்பரும் இவர் தனியா கூட்டு போய் ஒழுங்க மறதியா சொல்லு, உன் தங்கச்சிக்கு அந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாத்துட்டான் அப்படின்றதுக்காக நீ தானடா அவனை கொண்டன்னு கேட்க, ஆனா நீ வேறையா, என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இவரோட அம்மா கூட பேசிட்டு படுக்கும்போது அப்போ தூக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த சாட்டைக்காரன் இருக்கா இல்லையா, குதிரை மேல இருக்கவன், அவன் வந்துருவான், உன்னோட அம்மா இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த நாள் இவங்க அம்மா குளிக்க போகும்போது வழுக்கி விழுந்து இறந்து போயிடுவாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா இவர் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணு கிட்ட காதல சொல்லணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணுவாரு. ஆனா காதல சொல்ல முடியாம போயிடுது. ஸ்கூல் முடிகிற தருவாயில இந்த சம்பவம் நடந்திருக்கும். இதனால பயங்கரமா கல்ல குடிச்சிட்டு அந்த போதையில படுத்துக்கிட்டே இருக்கும்போது கனவு வருது. கனவுல உன்னோட காதலி இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொல்ல கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் இதை பெருசா எடுத்துக்காம தன்னோட காதலி கிட்ட இன்னைக்கு காதல சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி வேகமா போக ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது. இதனால கனவுல அந்த நபர் சொல்ற விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த பிளாஷ்பேக்க சொல்லி முடிக்க இவரோட நண்பருக்கு செம்மையான பயம். நல்லா யோசியா, உன் கனவுல நான் எதனா வந்திருக்கனாயான்னு கேட்க, இல்ல நீலாம் வந்ததில்ல, அவ கனவுல சொல்ற எல்லாமே நடக்குது அப்படின்ற மாதிரி புலம்ப இவரோட நண்பரும் ஒரு கோயிலுக்கு கூட்டு போய் மந்திரிச்சு கூட்டு வந்துகிட்டே இருக்காரு. அப்போ ஒரு நபர் போன் பண்ணி உங்க தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், நேரம் இருந்தா சொல்லுங்க, உங்க தங்கச்சி நாங்க பொண்ணு பார்க்க வரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல இவர் ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா, அதனால இப்போதைக்கு இது வேணாம் அப்படின்ற மாதிரி பேச, ஆனா அவங்க பாத்தீங்கன்னா இல்லங்க நல்ல சம்பந்தம் தான், நீங்க கண்டிப்பா நம்பி பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனாலும் ஹீரோ இந்த வாட்டி ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இல்ல, இதனால பையனை நம்மளே செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பையன் இருக்கிற ஊருக்கு கிளம்புறாரு. அங்க தூரமா நின்று பையனை பார்க்க அவனோட ஆக்டிவிட்டிஸை வச்சு பையன் ரொம்ப நல்ல பையன் தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாரு. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார்கிட்டயும் அந்த பையனை பத்தி விசாரிக்கும் போது நல்ல விதமா தான் சொல்லுவாங்க. இதனால இந்த பையனுக்கு சம்மதிக்கிறாரு. அண்ட் இவரோட வீட்டுல போய் இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்திருக்கேன், எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன், அவன் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கான்னு சொல்ல இவங்களோட தங்கச்சி பாத்தீங்கன்னா மூஞ்ச சூழ்ச்சிட்டு போயிடுறாங்க. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் நடந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் பொண்ணு பார்க்க வரேன்னா என்ன அர்த்தம், எனக்கு இந்த கல்யாணமே வேணான்னு சொல்ல அதை இவர் பாத்தீங்கன்னா பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டு. ஆனா அப்படியே கட் பண்ணா பையன் வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு போன் அடிக்கிறாங்க. கார்த்தி அப்படின்ற மாதிரி கேக்குறோம், அட்ரஸே சொல்ல மாட்டாங்கன்னு சொல்ல ஹீரோக்கு தபால் கார்த்தி அப்படின்னா சுத்தமாவே பிடிக்காது. இப்போ வேற வழி இல்லாதால தபால் கார்த்தி வீடுன்னு கேளுங்க சொல்லுவாங்கன்னு சொல்ல இதை உங்க அப்பா பார்த்து பயங்கரமா சிரிக்கிறாரு. அண்ட் இவரும் அவர்கிட்ட பேசி டைவர்ட் ஆகி இவரோட அம்மா கிட்ட இது நல்லபடியா முடியணும் அப்படின்னு மாதிரி வேண்ட வர்றாரு. அப்பதான் ஒரு ஞாபகம் வருது, நம்ம அம்மா கிட்ட வேண்டப்பெல்லாம் ஒருத்த வந்து விழுவானே, இப்ப அவன் எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்து அவனை கட்டி போட்டுட்டு இவங்க அம்மா கிட்ட வேண்டணும்னு வர அப்பயே ஒரு நபர் விழுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வேலை செய்யறவங்க. இதனால இவருக்கு ஒரு மாதிரி நெருடலாவே இருக்கு. ஆனா அப்படியே கட் பண்ணி வீட்டுக்கு வெளியில மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்துட்டாங்கன்னு சொல்ல இவரும் ஓடி போய் வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி உள்ள கூட்டு வந்துகிட்டே இருக்காரு. அப்பதான் ஹீரோயினோட என்ட்ரி. அவங்கள
பார்த்த உடனே இவருக்கு பிடிச்சி போயிருது. ஆனாலும் இந்த விஷயத்த அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம தங்கச்சியை பார்க்க வந்திருக்காங்க, நல்லபடியா நடந்துக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் முன்னாடியும் சபையில உட்காந்து பொண்ணை கூட்டு வர வச்சு எல்லா விஷயங்களையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் பொண்ணு எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டு சைட்லயும் வரதட்சணை எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்க, நீங்க உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போட முடியுமோ போடுங்க, நாங்க அதை பத்தி தலையிட விரும்பல, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும், உங்க பொண்ணுக்கு இதுல சம்பந்தம் இருக்கான்னு மட்டும் கேளுங்க அப்படின்னு மாதிரி அங்க இருக்கிற மாப்பிள்ளையும் கேட்க, இந்த விஷயத்த கேட்ட உடனே கார்த்திகோட தங்கச்சிக்கு பாத்தீங்கன்னா பிடிச்சி போயிடுச்சு. இவ்வளவு நல்லவரா இருக்காரு அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இவங்களோட அண்ணன் கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதிக்க ரெண்டு குடும்பத்தாருமே தட்டை மாத்திக்கிறாங்க. சந்தோஷமாவும் போயிட்டு வராங்க. அப்படியே கட் பண்ணா இவங்க அத்தை இப்பதான் வருவாங்க. நான் வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்களான்னு கேட்க, கார்த்தியும் அவரோட நண்பரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஏன்னா இவங்க வந்தாங்க அப்படின்னா குட்டையை குழப்பி விட்டுருவாங்க, இது நமக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவங்கள டிலே பண்ணி விட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி அந்த ஜமீன் ஃபேமிலியை காமிக்கிறாங்க. பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணாங்க இல்லையா, இது வரைக்கும் ஒன்னும் பண்ண மாதிரி தெரியல. அப்பதான் ஹீரோ வீட்டுல நடந்த விஷயங்கள் எல்லாம் தெரிய வர ஜமீனோட தம்பி செம்ம கடுப்பாயிடுறான். அவனை வெட்டாம விட மாட்டேன்னு கிளம்ப ஜமீனும் தடுத்து நிறுத்தி, நம்ம பொறுமையாதான் செய்யணும், அதுக்கு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரெண்டு அடியாளங்களை கூப்பிடுறாரு. நீங்க கல்யாண வேலை செய்யற அப்படின்ற மாதிரி அவங்களோட வீட்டுல மிங்கிள் ஆகி அங்க என்ன நடக்குது அப்படின்றத எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க, சரியான நேரம் பார்த்து நம்ம பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. கட் பண்ணா இவங்களும் இந்த மாதிரி கல்யாணத்துக்கு தேவையான உதவி எல்லாத்தையும் செய்யறேன்னு, சம்பளம் நீங்க பார்த்து கொடுத்தா போதும்னு சொல்ல சேர்த்துக்கிறாரு. அது இன்னொரு பக்கம் பத்திரிக்கை எல்லாத்தையும் அடிச்சு அதை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்கு போக, அப்பதான் மாப்பிள்ளையோட தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோ இல்லாத நேரமா பார்த்து உங்க பையனையும் எல்லாரும் தபால் காத்தின்னு கூப்பிடுறாங்கன்னு கேட்க, அவரும் இது ஒரு பரம ரகசியமா நீ கேட்கறதால சொல்ற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஓபன் பண்றாரு. அவருக்கு எவ்வளவுதான் புது ட்ரெஸ் சின்ன வயசுல போட்டு அமைச்சாலும் அதை ஈவினிங் வர்றதுக்குள்ள பின்னாடி ஓட்ட போட்டுட்டு வந்துருவான். இத பார்த்து அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே தபால் பெட்டின்னு லெட்டரை போட, ஊருக்குள்ள தபால் கார்த்தின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. ஏன் இப்ப கூட எனக்கு தபால் கார்த்தினாதான் என் பையனே ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சிரிக்க, ஹீரோங்க கரெக்டா வந்துட்டாரு. அந்த பத்திரிக்கை எல்லாத்தையும் வச்சுட்டு எல்லாரும் கிளம்பும் போது ஹீரோ கிட்ட வந்து அங்க இருக்கிற ஹீரோயினும், உங்களையே எல்லாரும் தபால் கார்த்தின்னு கூப்பிடுறாங்கன்னு சொல்ல, அதுவா அது என்னத்த நான் சொல்ல அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு, காதலர்களுக்கு தங்கு தடையின்றி நான் லெட்டரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன், அதனாலதான் இந்த பேர் வந்ததுன்னு சொல்ல, இவங்களும் சிரிச்சுக்கிட்டு, தெரியும் உங்க தபால் பாக்ஸ்ல போட்ட எந்த லெட்டருமே ரிசீவ் ஆகலன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க, இந்த சீன் இதோட கட்டாயி கல்யாணத்துக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நகை எடுக்கிறது முதற்கொண்டு துணி எடுக்கிற வழியும் எல்லாத்தையும் தங்கச்சிக்காக பார்த்து ஹீரோ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கல்யாணத்துக்கான நாளும் வந்துருச்சு. அண்ட் இவரோட தங்கச்சிக்கு ஒரு பக்கம் சடங்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜமீன் அனுப்பின ரெண்டு அடியாள்கள் இருக்காங்க இல்லையா, இதுக்கு மேல முடியாது, இதை நிறுத்தியே ஆகணும், பையனோட அம்மா கொஞ்சம் சாஃப்ட்னு நினைக்கிறேன், அவங்க மூலமா இந்த மேட்டர் எல்லாத்தையும் ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கு உண்டான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன வேலைகள் அப்படின்னா, அந்த மாப்பிள்ளை இருக்காரு இல்லையா, அவர் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது யாருக்கும் தெரியாம இடிச்சு விட்டுருப்பாங்க. அது அவங்க அம்மா முன்னாடியே போய், என்ன மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரி எல்லாம் தடங்கள் நடக்குது, விடிஞ்சா கல்யாணம், இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு போக அவங்க பயங்கரமா யோசிக்கிறாங்க. அண்ட் மாப்பிள்ளையோட அம்மாவும் விளக்கு ஏத்தணும்னு போக, அந்த சமயம் பார்த்து இவனுங்க பூந்து யாருக்கும் தெரியாம அனுப்பிச்சு விட்டுறாங்க. இதுவும் ஒரு கெட்ட சகுனமா போச்சு அப்படின்ற மாதிரி நடிக்க, இவங்களுக்கு சுத்தமா மனசே சரியில்லை. அதையும் தாண்டி தட்டை மாத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு வீட்டாரும் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு புடவை பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு பசங்க பத்த வச்சு விட்டுறானுங்க. அதை அணைச்சிட்டு, என்ன இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க, பையனோட அம்மா கொதிச்சு எழுந்துடுறாங்க. தட்டை மாத்திக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது இங்க ஏதோ தப்பா படுது, எனக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்ல, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாருக்கும் செம்ம அப்செட். அண்ட் உள்ள இருக்க கல்யாண பொண்ணு ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிக்கிறாங்க. வெளியில இருக்க யாருக்கும் ஒன்னும் புரியல. மாப்பிள்ளையும் பாத்தீங்கன்னா என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா இவங்க இங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃபேமிலிக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியாம இவங்களை சமாதானப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்க, மாப்பிள்ளை இருக்காரு இல்லையா, தான் அம்மா கிட்ட ஒரு 5 நிமிஷம் தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போறாரு. இதுக்கு முன்னாடி என் தலையில அடியே பட்டது இல்லையா, நீங்க ஏத்தின வேலைக்கு அணைஞ்சதே இல்லையா, எதுக்காகவா இங்க கொண்டு வந்து இதை எல்லாத்தையும் சம்மந்தப்படுத்துறீங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கையை யோசிச்சு பாத்தீங்களா, உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, நாளைக்கு இதே நிலைமை அவளுக்கு ஏற்படுச்சுன்னா நீங்க என்னமா பண்ணுவீங்க அப்படின்னு நம்மளாம் கேட்க, அவங்களும் நல்லா யோசிச்சுட்டு, என் 2 பசங்களோட வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், அது நல்லா அமையணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பண்றேன், உங்களுக்கு சந்தோஷம்னா எனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சம்மதம் தெரிவிக்க, அங்க இருக்கிற எல்லாரும் சந்தோஷமாயிடுறாங்க. கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த தங்கு தடையின்றி எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. காலையில விடிஞ்சா கல்யாணம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் ஜமீனுக்கு தெரிய
ஒரு இது நம்ம போட்ட பிளான் ஒர்க் ஆகல, இதுக்கு வேற ஒரு வழி இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த வழியை பார்க்கணும்னு கிளம்ப இந்த சைடு கட் பண்ணி ஹீரோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில கல்யாணம், இனிமேல் எல்லாம் நல்லபடியா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே இருக்க இவர் தங்கச்சியோட மாமியார் கூப்பிட்டு அவங்க பொண்ணை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவகிட்ட ஏதாவது சொல்லுப்பா, உள்ளூர் மாப்பிள்ளையெல்லாம் கட்ட மாட்டாளா, அமெரிக்கா மாப்பிள்ளைய மட்டும்தான் கட்டுவேன்னு சொல்றாப்பான்னு சொல்ல இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா இவங்களை இவர் கரெக்ட் பண்ண பார்த்தார் இல்லையா, இதனால அம்மா சொல்றதை கேட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வேகமா இவரோட நண்பர் கூட போறாரு. அவர் பாத்தீங்கன்னா கல்யாணத்து குஷியில உட்காந்து சரக்கு போட்டுக்கிட்டு இருப்பார். போன இவரு அந்த சரக்கு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டு அவ அமெரிக்கா மாப்பிள்ளையதான் கட்டுவாலாம், அதை வேற அவங்க அம்மா சொல்றாங்க அப்படின்னு மாதிரி புலம்பிக்கிட்டே படுத்து தூங்குறாரு. அப்படியே கட் பண்ணா கனவுல அந்த சாட்டக்கார குதிரையில வந்து பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். உன் தங்கச்சியோட புருஷன் அப்படின்னு மாதிரி சிரிச்சுட்டு கல்யாணமான 2வது நாள்ல செத்து போயிடுவா அப்படின்னு மாதிரி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே இருக்க இவர் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டாரு. அப்பதான் ரியலைஸ் பண்றாரு இந்த கல்யாணம் நடந்தது அப்படின்னா 2 நாள்ல மாப்பிள்ள செத்து போயிடுவாரு அப்படின்றது. இதனால வேக வேகமா அந்த கல்யாணம் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக அதை தடுக்கலான்னு போக பின்னாடி இருந்து யாரோ கட்டையால ஒரே அடி. ஆனா அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க. கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோவை காணோம். அண்ட் இவரோட நண்பரும் எல்லா இடத்துலயும் போய் தேடியாச்சுமா, அவன் எங்க இருக்கானே தெரியல, இப்ப என்னமா பண்றது அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க கட் பண்ணி ஜமீனை காட்டுறாங்க. எரியறத போடுங்கன்னா கொதிக்கிறது அடங்கிடும் அப்படின்னு மாதிரி சும்மாவா சொல்லியிருக்காங்க. அவங்க அண்ணனை அடிச்சு ஒரு இடத்துல மயக்கம் போட வச்சிட்டோம், இப்ப இந்த கல்யாணம் தன்னால நிக்க போகுது அப்படின்னு மாதிரி யோசிக்க அண்ட் இவரோட தம்பியும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு கல்யாணம் நடக்கவே போனாலும் என்கிட்ட வேற ஒரு ஆயுதம் இருக்குன்னு சொல்ல கட் பண்ணி கல்யாணத்துல காமிக்கிறாங்க. அண்ணன் இல்ல அது நல்ல நேரமும் போக்கிட்டே இருக்கு அப்படின்றதுனால தாலி கட்டலான்னு போக அந்த சமயம்னு பார்த்து ஒரு முரட்டு மாடு ஒண்ணு கல்யாண மண்டபத்துக்குள்ள புதிர்ச்சி. அங்க இருக்க எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. கல்யாண பொண்ணு முத கொண்டு மாப்பிள்ள வரலையோ தப்பிச்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி ஓடி போக கட் பண்ணி மயக்க நிலையில கிடக்குற ஹீரோ மயக்கம் தெளிஞ்சு பார்க்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கல்யாணம் நடந்துருச்சு போல அப்படின்ற மாதிரி வேக வேகமா மண்டபத்துக்கு போக மண்டபத்துல யாருமே இல்ல. இதனால என்ன நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி வேகமா வீட்டுக்கு போக அங்க இருக்க எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு எங்கடா போன அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்க இவர் தன்னோட தங்கச்சி கழுத்தை பாக்குறாரு. தாலி ஏறிட்டு இருக்கும். இவரால நம்பவே முடியல. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்து போயிடுச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இவரோட நண்பர் இருக்காரு இல்லையா அவரை கூப்பிட்டுக்கிட்டு தனியா போய் இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப இன்னும் 2 நாள்ல அவன் இறந்து போயிடுவானா அப்படின்ற மாதிரி இவரும் புலம்பிக்கிட்டே இருக்க ஹீரோக்கு அப்போ ஒரு டவுட், என் தங்கச்சி நான் இல்லாம இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிச்சிருப்பா அப்படின்ற மாதிரி யோசிக்க அட நீ வேற பங்காளி, அப்ப என்ன நடந்ததுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. மாடு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பொண்ணும் மாப்பிள்ளையும் ஓடி இருப்பாங்க இல்லையா. ஒரு ரூமுக்குள்ள போனா அந்த ரூமுக்குள்ள அந்த ஜமீன் அனுப்பின திருடனுங்கெல்லாம் இருப்பானுங்க. டேய் நீங்க என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி விசாரிச்சுக்கிட்டே இருக்க மாப்பிள்ளையோட அம்மாவும் நான் அப்பவே சொன்னேன், இப்ப பாரு இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி புலம்புவாங்க. இதனால மாப்பிள்ளையும் இப்போ இந்த இடத்துல நான் இவளுக்கு தாலி கட்டுறேன், இது உனக்கு சம்மதம் தானே அப்படின்ற மாதிரி கேட்டு தாலியை தேடுறாங்க. தாலி வெளியிலவே விட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்ப போனா மாடு முட்டி ஏதாவது ஆயிடும் அப்படின்ற மாதிரி பயத்திலே திரும்பி அந்த 2 அடியாளுங்க இருக்காங்க இல்லையா அவங்கள பாக்குறாங்க. அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா தாலி இருக்கும். சோ இவங்க கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி தாலியை ஒளிச்சு வைக்கணும் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி நடந்து போச்சு இல்லையா. தாலியை பாத்துட்டாரு. எவ்வளவு நல்லவனுங்களா இருக்கீங்களா நீங்க, தாலி தொலைஞ்சு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக கூடவே வச்சிருக்கீங்களா, சரிடா அந்த தாலியை கொடுங்க அப்படின்ற மாதிரி தாலியை கட்டலான்னு போக மாப்பிள்ளைக்கு ஒரு மாதிரி நெருடலா இருக்கு. உன் அண்ணன் இல்லாம இந்த கல்யாணம் நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்க அண்ணனாவது நொண்ணனாவது தாலியை கட்டுங்க அப்படின்ற மாதிரி கட்டிக்கிறாங்க. இதை கேட்டது இவருக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஆயிடுது. அப்பன்னு பார்த்து இவரோட தங்கச்சி வந்து ஃபேமிலி போட்டோ எடுக்க கூப்பிடுறாங்கன்னு, நீங்க கல்யாணத்துல இல்லாதது எனக்கு ரொம்ப சோகமா இருக்குன்னு அப்படின்னு நம்மளாம் நடிக்க போதுமா போதும் நான் கீழே போய் வரேன்னு சொல்லுன்னு கிளம்புறாரு. அன்னைக்கு அப்படியே கட் பண்ணி குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி மொத்தமும் பஸ்ல கிளம்புறாங்க. அந்த சாட்டைக்காரன் 2 நாள் தான் கெடு கொடுத்துருக்கான் இல்லையா. இந்த 2 நாள்ல யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நானா அந்த சாட்டைக்காரனா பாத்துடலாம் அப்படின்றதுக்காக ஹீரோ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரோட மாப்பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாரும் பஸ்ல ஏறி உட்காந்துட்டுறாங்க. மாப்பிள்ளையும் பொண்ணு ஒன்னா உட்காந்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்க ஆனா இவர் பிரிச்சு விட்டுட்டாரு. மாப்பிள்ளைக்கும் ஒன்னும் ஆகக்கூடாது, நீ இங்க உட்காந்து மாப்பிள்ளைய பாத்துக்கோ, அவருக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா உடனே என்ன கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி சொல்லி பொத்தி பாத்துக்கிறாரு. அண்ட் இவரும் டிரைவர் பக்கத்திலேயே போய் உட்காந்து வண்டியை செகண்ட் கியர்லயே மெயின்டைன் பண்ணு, ஸ்பீடா போன நீ அவ்வளவுதான்டா,
நான் சொல்றதை செய் அப்படின்ற மாதிரி எறும்பு மாதிரி போக ஆரம்பிக்கிறாங்க. இவங்கள முந்திக்கிட்டு சைக்கிளே போயிருது. அந்த அளவுக்கு பொறுமையா பஸ்ஸை ஓட்டிக்கிட்டே இருக்க யாருக்கும் எதுவும் தெரியல. டே உனக்கு என்னடா ஆச்சு, இந்த மாதிரி போனா கோயிலுக்கு அடுத்த வருஷம் தான் போவோம் போல அப்படின்னு மாதிரி புலம்பி தள்ளிட்டு இவர் கூட வந்துகிட்டே இருக்காங்க. இவர் என்ன சொன்னாலும் சரி, என் மாப்பிள்ளைய பாத்துக்கிறது என் கடமை, நான் இந்த ஸ்பீட்ல தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு வழியா கோயிலுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இவன் கூட வந்ததுக்கு நம்ம நடந்தே போயிருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி பொங்கல் வேலை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க இவரோட மாப்பிள்ளைய ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா பிரிஞ்சு போன கேப்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக கைய புடிச்சுக்கிட்டு இவர் பக்கத்துல நின்னுகிட்டே இருக்க. அப்பன்னு பார்த்து அர்ஜென்ட்டா யூரின் வர ஆரம்பிக்குது. மாப்பிள்ள நீங்க ஒரு நிமிஷம் மட்டும் தனியா இருந்துக்கோங்க, நான் அர்ஜென்ட் வேலையா போயிட்டு வந்துடுறேன், பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அந்த சமயம்னு பார்த்து ஜமீன் இருக்கார் இல்லையா, அவரு அங்க ஆளோட வந்துட்டுறாரு. இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நிக்க. ஆனா அதே சமயத்துல மாப்பிள்ள இருக்கார் இல்லையா, அவர் அங்க அருவா தேவைப்படுது அப்படின்ற மாதிரி எல்லாரும் கத்திட்டு இருப்பாங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நான் அருவா கேட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கிட்ட போய் அருவா இருந்தா தர முடியுமான்னு கேட்க அவங்களும் உதவி தானே தந்துட்டா போச்சு அப்படின்ற மாதிரி அருவாள் எடுக்க தூரத்துல இருந்து பாக்குற ஹீரோ வேற மாதிரி நினைச்சிட்டுறாரு. ஓடி போய் அவரோட மாப்பிள்ளைய புடிச்சிட்டு, யாரடா இந்த மாதிரி மிரட்ட பாக்குறீங்க, அருவாவா, உங்க எல்லாரையும் வெட்டி போட்டுடுவோண்டா, வாங்கடா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்க அவங்களும் எதுவுமே பேசாம கிளம்பிட்டுறாங்க. இவரோட மாப்பிள்ளையும் என்னங்க அருவா கேட்க போனேன் மச்சா இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்க. அண்ட் வீட்டுல இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவனை வண்டியில ஏத்தணும் அப்படின்னா நமக்கு தான் பிரச்சனை, இவன் நடந்தே வரட்டும் அப்படின்னு மாதிரி ஹீரோ விட்டுட்டு எல்லாரும் பஸ்ல கிளம்பிட்டுறாங்க. அண்ட் ஹீரோவை ஆட்டோ பிடிச்சிட்டு வேகமா வந்து இவரோட அண்ணன் கிட்ட எதுக்காகடா விட்டு வந்தீங்கன்னு கேட்க, உன் கூட வந்தா நாளைக்கு தான்ப்பா வர முடியும், நாங்க இன்னைக்கு வர வேண்டி இருக்கு, அதனாலதான் அவனை விட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் வேகமா அவரோட மச்சான் கூட போய் உட்காந்துக்கிறாரு. தண்ணி குடிக்கிறீங்களா, நிறைய குடிக்காதீங்க அடைச்சுக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி வேற லெவல்ல பாத்துக்க ஆரம்பிக்கிறார். சாப்பாடு போடும்போது கூட இவ்வளவு பெரிய முருங்காய் எதுக்கு, மாப்பிள்ள தொண்டையில அடைச்சிக்கிச்சுன்னா சின்னதா சாப்பிடுங்க மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி பார்த்து கவனிக்க இவரோட தங்கச்சிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அழுதுகிட்டே அவருக்கு நான் பொண்டாட்டியா இல்ல நீ பொண்டாட்டியான்னு கேட்க அங்க இருக்கிற எல்லாரும் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. நீ மாப்பிள்ளையோட அம்மாவும் என் பையனை இவங்க இப்படி பாத்துக்கிறாங்க, உங்க வீட்டுல போய் பொண்ணு எடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சண்டை போட்டு தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்ற மாதிரி அழுவ. இவரோட பிரச்சனை என்ன அப்படின்றது இவருக்கு தான் தெரியும் இல்லையா, வெளியே சொல்ல முடியாத நிலைமை, இதனால பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்க. அப்பதான் முதலிரவுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் பண்றாங்க. அண்ட் பொண்ணு மாப்பிள்ளையும் ரூமுக்குள்ள அனுப்பிட்டு எல்லாரும் வெளியே உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஹீரோக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. உள்ள இருக்கிற கட்டில் வேற பழைய கட்டில், ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்றது, மாப்பிள்ளையோட உயிர் தான் நமக்கு முக்கியம், இத எப்ப வேணா நடத்திக்கலாம், இதுக்கு வேற வழியே கிடையாது அப்படின்ற மாதிரி கதவை தட்டிட்டு உள்ள போயிட்டுறாரு. இப்பதான் ஐயர் போன் பண்ணாரு, இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா, ஒரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. மாப்பிள்ள நீங்க வாங்க என் கூட வந்து படுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கடுப்பாய் இவரோட தங்கச்சி கத்திடுறாங்க. இதனால இவரும் ஒரு மாதிரி அப்செட் ஃபீலிங்குள்ள போகும்போது இவரோட மச்சான் பாத்தீங்கன்னா இவருக்கு சப்போர்ட் பண்றாரு. எனக்கு என் மச்சான் தான் முக்கியம், அவர் எந்த அளவுக்கு என்ன பாத்துக்கிறாரு அப்படின்றத நீயே பார்த்தல, நம்ம இதை என்னைக்கு வர வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி ஒரு மச்சான் கூட போக வெளியில இருக்க எல்லார்கிட்டயும் ஐயர் இன்னைக்கு நல்ல நாள் இல்லைன்னு சொல்லிட்டாரு, அதான் அவர் கூட்டு வந்துட்டு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அழுதுகிட்டே ஓடி வந்து என்னோட ஹஸ்பண்ட் போக்கிட்டு இருந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால இவரோட அப்பா ஒன்னும் கவலைப்படாதமா, நீ ஏன் பொண்ணு மாதிரி தான், உன் புருஷனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி உங்களை தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்க இந்த விஷயத்த ஹீரோ கவனிக்கிறாரு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா உன்னோட மச்சான் கல்யாணமான 2 நாள்ல இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, எனக்கு என்னமோ அப்பா மேல டவுட்டா இருக்குப்பா, அந்த 2 மூஞ்சியும் பாரு ஒரே மாதிரி தான் இருக்கு, உன் அப்பா ஏதாவது கோல்மால் பண்ணிருக்கலாம்ல, அவன் உன் தங்கச்சியா இருக்க கூட வாய்ப்பு இருக்குப்பான்னு சொல்ல இவர் ஒரு மாதிரி யோசிக்கிறார். இவரோட அப்பாவை தனியா கூட்டு போய் அம்மாக்கு உனக்கு எப்படிப்பா துரோகம் பண்ண மனசு வந்ததுன்னு கேட்க இவருக்கு ஒன்னும் புரியல. என்னடா சொல்றேன்னு கேட்க வீட்டுல வேலை செய்யறாள் அவ உண்மையாலே உன் பொண்ணு தானே, அவ உனக்கு தானேப்பா பிறந்தா அப்படின்னு மாதிரி கேட்க இவருக்கு செம்ம ஷாக்கு. அடா பாவி, உன தபால் கார்த்தி அப்படின்னு மாதிரி கூப்பிட்டதுக்காக இவ்வளவு பெரிய வேலையோட பாப்ப நீ என்னடா ஏதேதோ பேசுற அப்படின்னு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. அப்பதான் ஒரு விஷயம் வந்து சேருது, இவங்களோட அதாவது அடிபட்டாரு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க இல்லையா, அவருக்கு ஒன்னும் ஆகல அப்படின்ற விஷயம். அதனால ஹீரோவை ஒரு மாதிரி மலிப்பிக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா அப்படியே கட் பண்ணா இவரோட நண்பரும் பாத்தீங்கன்னா 2வது நாள் கிட்ட வர போகுது, என் மச்சானுக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு மாதிரி பயந்துகிட்டே இருக்கு. இவரோட நண்பரோ என்னையா நீ சொல்ற, இது நாள் வரையும் ஒன்னும் ஆகல, இனிமேல ஆக போகுது,
அந்த கனவுல வந்த சாட்டைக்காரன் என்ன சொன்னா அப்படின்றத தெளிவா ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல இவரும் நல்லா யோசிச்சுட்டு முதல்ல என்ன பார்த்து சிரிச்சான் பங்காளி. அப்புறம் உன் தங்கச்சி புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சான். கல்யாணமான 2 நாள்ல மச்சான் இறந்து போயிடுவான்னு சொன்னான் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரும் யோசிக்கிறார். அந்த நடுவுல இருக்க சிரிப்பை எல்லாத்தையும் தூக்கி இப்ப சொல்லுன்னு சொல்ல உன் தங்கச்சி புருஷன் மச்சான் கல்யாணமான 2 நாளுக்குள்ள இறந்து போயிடுவா அப்படின்ற விஷயம் தான் அது. இதை கேட்ட உடனே அவருக்கு செம்ம ஷாக்கு. இவர் தங்கச்சி புருஷனோட மச்சான் யாரு? இவர் தான். இதனால இவர் தான் சாக போறாரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு போச்சு. இதனால செம்ம ஷாக்கு. அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில என்ன மறந்துட்டேனேடா, நான் தான் சாக போறேனா அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு போறாரு. இது நேரம் வரலையும் ஒரு மச்சானுக்கு பயங்கர மரியாதை இல்லையா? இப்போ அது ஒண்ணு கூட இல்ல. அண்ட் வீட்டுல இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான், வெளியே போனாலும் ஆபத்து தான். இந்த 2 நாள்ல எப்படியாவது கடந்தாகணும் அப்படின்றதுக்காக எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன் தரையில கால் வச்சு நடக்கணும் அப்படின்னா கூட கேர்ஃபுல்லா தான் நடப்பார். அந்த அளவுக்கு பயங்கரமான பயத்துல சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே சமயத்துல வீடு மொத்தமும் கல்யாண வீடு தான் இல்லையா? ஆட்டம் போட்டுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இவரால் அப்படி இருக்க முடியல. ஏன்னா இவர் தான் சாக போறாரு. இதனால இவர் பயங்கர அப்செட்ல இருக்கும்போது இவரோட அப்பா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கச்சிக்காக ஒரு நகை செய்ய கொடுத்தேன், அதை போய் வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுறாரு. ஆனா அதே சமயத்துல இவ்வளவு தூரம் நடந்துருச்சு இல்லையா? ஜமீன் இதுக்கு மேல விடுற மாதிரி தெரியல. அந்த பொண்ணை கடத்திட்டு வந்துருங்க, என் தம்பிக்கு தாலியை கட்ட வச்சு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படின்ற மாதிரி அந்த 2 அடியாள்கிட்டையும் சொல்ல கட் பண்ண அவனுங்க கரெக்டா அந்த பொண்ணை கடத்தி ஊட்டில தூக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஹீரோட நண்பர் வந்து கேட்கும் போது வெங்காயனே அதை கடைக்கு போக எடுத்துட்டு போயிருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ஜமீன் அந்த பொண்ணை தூக்கி வச்சுட்டு கார் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி போகும்போது ஹீரோ அவங்க கரெக்டா வந்துட்டார். 2வது நாள் இன்னைக்குதான் இவனுங்க கையால தான் நமக்கு சாவு எழுதி இருக்க போல இருக்கு, அதனாலதான் நம்ம முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கானுங்க போல அப்படின்ற மாதிரி சண்டைக்கு கூப்பிட்டு அங்க நின்றுகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் வேறதான் இல்லையா? இதனால ஜமீன் பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்பிட்டு அவரோட ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் இவன் அடிச்சு போட்டு வாங்குறான்னு சொல்ல அந்த ஆளுங்க எல்லாருமே வந்து இவர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு உதவணும் அப்படின்றதுக்காக இவரோட மச்சான் வந்து அவருக்கு உதவி செய்ய அந்த அடியாளுங்க எல்லாமே அடி வாங்கிட்டு ஓடி போயிடுறானுங்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இந்த சைடு இவரோட மச்சானையும் ஹீரோவையும் காட்டுறாங்க. இதுக்கு மேல முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட கனவுல வந்த விஷயங்களையும் நிஜமா நடக்கிற விஷயங்களையும் சொல்லி இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்ச நேரத்துல நான் செத்து போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட மச்சாவும் யோசிக்கிறாரு. இந்த மாதிரி எனக்கு 2 மச்சான் இருக்காங்க இல்லையா, நீங்க ஒரு மச்சான், உன்னோட அண்ணனும் எனக்கு மச்சான் தானேன்னு சொல்ல அப்பதான் இவருக்கு ஞாபகமே வருது இவரோட அண்ணனும் அதே முறைதான் வேணும் அப்படின்றது. ஆனா அந்த சமயம் பார்த்து ஒரு நபர் அந்த வழியா வந்து கல்யாண வீட்டுல யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகி பயங்கரமா அடிபட்டு இருக்குன்னு சொன்னாங்க, பார்த்து பத்திரமா இருப்பா அப்படின்ற மாதிரி கார்த்தியை பார்த்து சொல்ல இவர் தன்னோட அண்ணனுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்ற மாதிரி வேகமா அங்க ஓடி போய் பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா கும்பலா நின்று ஏன்னாப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. இவரு என்ன நடந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி பயத்துல போய் பார்க்க இவரோட அண்ணன் உயிரோட தான் இருக்கா. அப்பதான் மூச்சே வருது. அண்ட் இப்போ இவங்க எல்லாரும் எதுக்காக அழுதுகிட்டு இருக்காங்கன்னு திரும்ப அந்த ஜமீன் இருக்கா இல்லையா, அவர் கடத்திட்டு போனது யாரனா ஹீரோ கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி துணிச்சார் இல்லையா, அவங்கள கூட்டு போய் அவங்க கழுத்துல தாலியை கட்ட வச்சிட்டு இருப்பாரு. சோ ஜமீனோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருப்பா இல்லையா. கல்யாணமான பொண்ணு தூக்கி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எந்த பயனும் இல்ல. அதான் அன்னைக்கு கோயிலுக்கு வரும்போது இவளை நான் பாத்துட்டேன், இவளை தூக்குறதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிளான போட்டேன் அப்படின்னு மாதிரிலாம் சொல்ல ஹீரோட மச்சான் அங்க வராரு. தான் தங்கச்சி கழுத்துல இவங்க தாலி கட்டிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு சம்மடி அடிக்க ஆரம்பிக்கிறார். அண்ட் ஹீரோவும் இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்றதுக்காக ஜமீனோட ஆளுங்களை இவரும் ஒரு பக்கம் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறார். ஃபேமிலி மொத்தமும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க ஹீரோவும் என் உயிர் உனக்கு தானடா வேணும், என்ன கொல்றதுக்காக தானடா இங்க வந்திருக்கீங்க, என் மச்சானை விட்டுட்டு என்ன கொல்ல வாங்கடான்னு சொல்ல அந்த ஜமீனோட தம்பி இருக்கா இல்லையா, அவனை என் கையால வெட்டி போட்டாதானே எனக்கு ஆத்திராடங்கோ, நான் போறேனே வெட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் கண்ணை மூடிட்டு சாக போறோம் அப்படின்ற மாதிரி நிக்கிறாரு. ஆனா அப்பதான் அங்க ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அங்க ஜமீனோட தம்பி இருக்கா இல்லையா, அவர் ஹீரோவை வெட்டணும், கத்திய தூக்கி போடுங்கடா அப்படின்ற மாதிரி உங்க ஆளுங்க எல்லார்கிட்டயும் கத்திய கேட்க அவனுங்களும் கத்திய சர்ற மாதிரியா தூக்கி போட்டிருப்பானுங்க. கத்தி உடம்புல வந்து கிழிச்சு அந்த இடத்துல அவர் பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டு இருப்பாரு. இவர் கண்ணை திறந்து பார்த்த உடனே அவர் கத்தியால குத்துப்பட்டு கிடக்குறாரு. ஆனா அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த சாட்டக்காரன் சொன்ன விஷயம் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்குது. அது என்ன அப்படின்னா இவர் தங்கச்சி புருஷனோட மச்சான் 2 நாள்ல இறந்து போயிடுவா அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. இப்ப இறந்து போய் கிடக்குறவரு அப்ப இவரும் அவருக்கு மச்சான் தான் இல்லையா. அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா சாட்டக்காரன் சொல்லியிருப்பான். அண்ட் ஹீரோட நண்பரோ வந்து சாட்டக்காரன் சொன்னது உண்மையாயிருச்சு, இப்ப இறந்து போனவனும் இவனுக்கு மச்சான் தானே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரு கண்டத்துல இருந்து தப்பிச்சோ அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறார். ஆனா அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் காமிக்கிறாங்க எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த சாட்டக்காரன் மச்சான் கனவுல எப்படி அடிக்கடி வந்துகிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறார். ஹீரோ எப்பப்பெல்லாம்
குடிக்கிறாரோ அப்பப்பெல்லாம் அந்த கனவு வருது அப்படின்ற விஷயம். ஆனா சின்ன வயசுல இவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அது கனவுல வந்திருக்கும். அது எதனால நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி விசாரிச்சுட்டு இவரோட மாமனார் கிட்ட போய் உங்க பையன் குடிப்பாரா அப்படின்ற மாதிரி கேட்க, அட அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஆனா சின்ன வயசுல ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ரிவீல் பண்றாரு. ஹீரோட அப்பா பாத்தீங்கன்னா இருமல் மருந்துக்கு பக்கத்துல தான் குடிக்கிற சரக்கை பாத்தீங்கன்னா வச்சுட்டு இருந்திருப்பாரு. இது தெரியாத ஹீரோவும் இருமல் மருந்து தான் நினைச்சு அந்த சரக்கை குடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த கனவே வந்திருக்கும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவர் தெரிஞ்ச உடனே அப்ப மச்சான் குடிச்சாரு அப்படின்னா அந்த கனவு வருது, அந்த உடனடியா அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிக்கிட்டே இருக்க. இன்னொரு சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா அவரோட நண்பர் கூட உட்காந்து சரக்கு அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இறங்குறாரு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்ன பங்காளி ஒரு கட்டிங்க போடு அப்படின்ற மாதிரி கொடுக்க இவரும் பயங்கரமா யோசிச்சுட்டு சரி குடிப்போமே ஃபுல்லா குடிக்க ஆரம்பிக்க தூரத்துல இருந்து இவரோட மச்சான் பாக்குறாரு. முடிஞ்சு போச்சு, இப்ப யார் சாவ போறாங்களோ அப்படின்ற மாதிரி பயத்துல ஹீரோவை பார்க்க. ஆனா அப்படியே கட் பண்ணி இவர் முன்னாடி அந்த சாட்டக்கார வந்து பயங்கரமா சிரிக்கிற மாதிரி காமிச்சு அவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்ற மாதிரி கியூரியாசிட்டியில இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷனை நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.